கிறிஸ்தவர்கள் யாரு? எல்லா மனிதரை போல திருமணம் செய்து கொள்கிறார்கள், பிள்ளைகளை பெறுகிறார்கள். ஆனால் தாங்கள் பெற்ற பிள்ளைகளை பலியிடுவதோ தூக்கி எறிவதோ கிடையாது. தங்கள் ஆகாரத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள், ஆனால் மனைவிகளை பகிர்ந்து கொள்வதில்லை. நிந்திக்கப்படுகிறார்கள், இருந்தாலும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். அவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள், இருந்தாலும் மற்றவர்களை மதிக்கிறார்கள். என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறார் பாருங்க. கிறிஸ்தவன்னா யாருன்னு எழுதுகிறார் இன்னொருத்தருக்கு. யூதர்கள் அவர்களை அந்நியரை போல எதிர்த்து போரிடுகிறார்கள். கிரேக்கர்கள் அவர்களுக்கு எதிராக எழும்பி உபத்திரவப்படுத்துகிறார்கள். ஆனாலும் அவர்களை பகைக்கிறவர்கள் அதற்கான காரணங்கள் எதையும் சொல்ல இயலாதிருக்கிறார்கள். ஏன் இவங்களை பாய்க்கிறேன், ஏன் அடிக்கிறேன், ஏன் இவங்களை துன்புறுத்துறேன்னு கேட்டால் ஒரு காரணம் கூட சொல்ல தெரியலையா அவங்களுக்கு. காரணம் இல்லாமல் பாய்க்கப்படுகிறார்கள். இதுதான் நான் பார்த்த கிறிஸ்தவர்கள், எங்கள் ஊர் கிறிஸ்தவங்கன்றார். நல்ல ஆளுங்க, தேசத்தோடு கலந்து ஒற்றுமையாக அந்த பாஷையை பேசி அந்த ஆகாரத்தை உண்டு அந்த கலாச்சாரத்தில் வாழ்கிறாங்க. எல்லா விதத்திலும் கிட்டத்தட்ட தேசத்தோடு ஒத்து போகிறாங்க, சட்டத்துக்கெல்லாம் கீழ்ப்படுகிறாங்க, எல்லாரையும் அன்பு கூறுறாங்க. இன்னும் என்ன வேணும் உனக்கு? ஆனால் எந்த விஷயத்தில் வித்தியாசமாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் வித்தியாசமாக இருக்கிறார்கள்ன்றார். ஏன் அதை வாசித்தேன்னு சொன்னால், வேலை செய்யக்கூடாது, வேலை செஞ்சு ஆவிக்குரிய ஜீவன் வாழ முடியாது அப்படிங்கிற போதனை எல்லாம் 2வது நூற்றாண்டில் வரலை. இன்னும் நல்ல கவனிங்க, வேலை செய்யும் தான் முதல் நூற்றாண்டில் போதிச்சாங்க. அதே தான் 2வது நூற்றாண்டில் ஃபாலோ பண்ணது மாதிரி தெரிகிறது. எல்லாரும் மாதிரி வாழ்ந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? விசித்திர வினோதமாக ஒன்று வாழலன்னு என்ன அர்த்தம்? இவங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க, அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 3வது அப்புறம் அவங்க எந்த விஷயத்தில் வித்தியாசத்தை காட்டணுமோ காட்டினாங்க. அதை காட்டுறதன் மூலமாகவே பாருங்கள், அந்த காலத்தில் மைக்கில் கிடையாது, இவங்க ஒன்றும் பெரிய ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இவர்கள் இருந்த விதத்தை பார்த்தே கிறிஸ்துவ அறியாதவர்கள் அநேகர் கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க, கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ளே வர்றாங்க. நானும் வந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனை மாற விரும்புகிறேன்னு வர்றாங்க. எதனால? இவங்கள பார்க்குறாங்கடா, இவ்வளோ நல்லா இருக்காங்களே இந்த ஆளுங்க, இப்படி இருக்கிறாங்களே, இவங்கள மாதிரி நானும் மாறணும்னு சொல்லி அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அதாவது என்ன காமிக்குது? இது பரிசுத்தமாக வாழணும், ஆவிக்குரிய ஜீவித்தை வாழணும்னா உலகத்தை விட்டே நம்ம தனியாக வந்துடணும். மற்ற ஜனங்களோடய கலக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, எந்த கலப்பும் இருக்கக்கூடாது, அவங்களோட உட்காரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அவங்க உடுத்துகிற மாதிரி உடைய கூட உடுத்தக்கூடாது. இதெல்லாம் தப்பான உபதேசங்கள். இதெல்லாம் முதல் நூற்றாண்டில் கிடையாது, 2வது நூற்றாண்டுலேயும் இருந்தது போல் தெரியல. ஏன்னா அவர் சொல்கிறார், அந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுன்றார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் கிடையாது. அப்புறம் எங்கேருந்து வந்தது? இன்றைக்கி பாருங்கள் என்ன மாதிரி ட்ரெண்டுன்னு. சிலர் என்ன சொல்கிறாங்க, நான் வேலையை விட்டேன் பிரதர், கல்யாணம் பண்ணல பிரதர், எனக்கு பொண்டாட்டியா குழந்தையா குட்டியா எனக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் திறந்து இருக்கிறேன், நான் கர்த்தருக்காக நான் அர்ப்பணிச்சு நான் வந்துட்டேனாக்கும், நீ ஆவிக்குரிய ஜீவியம் வாழணும்னா அப்படி தான் வந்து ஆகணும் நீ அப்படிங்கிற மாதிரிலாம் போகிறாங்க. இதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. பிற்காலத்தில் உருவான காரியங்கள்னு காண்பிக்க விரும்புகிற, அதனால தான் வாசித்தேன். 3வது நூற்றாண்டில் ரொம்ப பெரிய உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிது. அந்த உபத்திரவ கொடுமைகள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டுருவீங்க. அந்த மாதிரி கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாங்க, ஓட விரட்டினாங்க, கொன்றார்கள், குவித்தார்கள், அப்படிலாம் பண்ணாங்க. சபைகள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு அப்படியெல்லாம் ஆனது. அதன் மத்தியில் அதை பார்த்த அந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? உலகமே பொல்லாதது, உலகத்தோடு எதுவும் வைத்து கொள்ளக்கூடாதுன்னு முதலாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. உலகம் இது பொல்லாத உலகம், கேடுகட்ட உலகம், அநியாயமான உலகம், பிசாசின் உலகம், இந்த உலகத்தோடு நம்ம ஒன்றும் வச்சுக்கொள்ளக்கூடாதுன்னு அப்படி ஒரு எண்ணம் ஆகி உலகத்திலேருந்து தங்களை பிரித்து கொள்ள வேணும் என்ற ஒரு விதமான காரியத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது பிரித்து கொள்ள வேணும்னா அவங்களோட எந்த கலப்பும் கூடாது. கலப்பும் கூடாதுன்னா எந்த விதத்தில்? பாருங்கள், நம்ம சில விஷயங்களில் உலகத்தை போல் இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவங்க. அதை சொல்லலை இவர். உலகத்தோடையே சாதாரணமாகவே கலந்துக்க முடியாதுன்றார். அவங்களோட போய் வேலை செய்யக்கூடாது, அவங்க மத்தியில் வியாபாரம் பண்ணக்கூடாது, நம்ம எந்த வியாபாரத்திலையும் ஈடுபடக்கூடாது, இந்த உலகத்தில் மிலிட்ரியில் சேரக்கூடாது, அரசியலில் ஈடுபடக்கூடாது, அவர்கள் பங்கெடுக்கிற எதுலேயுமே நாம் பங்கெடுக்கக்கூடாது, அவங்களெல்லாம் விட்டு தூரமாகிடணும் நம்ம. ஏன்னா உலகம் பொல்லாதது, கெட்டது, நம்ம கெடுத்து விடும், நம்ம பகைக்கிற உலகம், அது நமக்கு விரோதமான உலகம்ங்கிற எண்ணம் உண்டாகிவிட்டது. ஆனால் 3ஆம் நூற்றாண்டின் முடிவில் என்னாச்சு? இந்த துன்பங்கள்லாம் நீங்கி நல்ல விடிவு காலம் உண்டாச்சு. கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு மன்னர், ரோம சாம்ராஜ்யத்தின் மன்னன், அவனே கிறிஸ்தவன் ஆயிட்டு கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான ஒரு காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆதரவு உண்டான உடனே இவர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி உண்டாச்சு. அந்த நிம்மதியின் மூலமாக வேறு சில எண்ணங்கள் சபைக்குள்ளே
உண்டாக ஆரம்பித்தது. வேறு சில எண்ணங்கள்னால் இப்போது கொஞ்சம் நிம்மதி உண்டானதுனால கொஞ்சம் அடிக்கலாம் ஆரம்பித்தாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து ஊழியத்துக்கு வந்தவங்க மற்றவங்களாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்து இதெல்லாம் சில காரியங்களுக்குள்ளே இறங்க ஆரம்பித்தாங்க, ஆராய ஆரம்பித்தாங்க. அதில் என்ன பண்ணாங்க, மறுபடியும் இந்த கிரேக்க தத்துவங்கள் அதெல்லாம் அன்றைக்கு ஞானம்னா அவனுங்கிட்ட தான் இருந்தது மாதிரி, ஞானம்னா அவங்கள்ட்ட தான் போகணுங்கிற மாதிரி இருந்தது. கிரேக்க தத்துவத்தை படிக்கணும், க்ரீக் ஃபிலாசபி, அவங்க போய் படிக்க ஆரம்பித்தாங்க. அதை படிக்க ஆரம்பித்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த எண்ணங்களை தழுவி கொண்டார்கள். கவனிங்க, அந்த எண்ணங்களை தழுவி அவங்க என்ன சொன்ன இல்லையா முதல்லையே, கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே வேலையை குறித்து அவங்க என்ன கையில் வேலை செஞ்சால் இழிவானதுன்னு எண்ணின ஆட்கள். கையில் செய்கிற வேலைக்கும் மனதளவில் நடக்கிற காரியத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னாங்க. இது வந்து இழிவு, அது வந்து உயர்வுன்னாங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவங்க இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தத்துவத்தெல்லாம் படிச்சுட்டு அதை அப்படியே சபைக்குள்ளே கொண்டு வந்து வேறு விதமாக போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கை 2 விதமாக வாழ முடியும். ஒன்று வந்து பர்ஃபெக்ட் லைஃப், இன்னொன்று ஆக்டிவ் லைஃப். ஆக்டிவ் லைஃப்ன்றது உலக வேலைக்கு போய்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு தொழில் செய்துக்கிட்டு வாழ்கிறோம் இல்லையா, கிறிஸ்தவனாக இருக்கலாம். ஆனால் என்ன மாதிரி கிறிஸ்தவன், ஆக்டிவ் லைஃப் வாழுகிற கிறிஸ்தவன், உலக ஈடுபாடோடு இருக்கிற ஒரு கிறிஸ்தவன். பர்ஃபெக்ட் லைஃப்னா என்ன, அது வந்து ஒரு பாதிரியாராகவோ ஊழியராகவோ ஏதோ ஒரு சபையிலோ கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலேயோ சேர்ந்து அங்கே வேலை செய்து கொண்டு இந்த கையினால் செய்கிற அந்த காரியம்லாம் ஒன்றும் செய்யாமல், அந்த உழைப்பெல்லாம் உழைக்காமல், இந்த மாதிரி தியானம் ஜெபம் அப்படின்னு இறங்கி அதிலேயே இருந்து அப்படியே அதிலேயே நேரத்தை செலவழித்து ஊழியத்தில் ஈடுபடுறவர்கள், அதுதான் பர்ஃபெக்ட் லைஃபு. ஏன் பர்ஃபெக்ட் லைஃப்னு சொன்னால், அது ஏன் பர்ஃபெக்ட் லைஃப்னு நினைக்கிறாங்க, ஏன்னா அப்படி இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்க முடியும் ஆவிக்குரிய ஜீவியத்தில். உலகத்தில் இன்றைக்கி போய் வேலை செய்கிறோமா, இன்றைக்கி பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. வேலை செஞ்சுக்கிட்டு எப்படி பர்ஃபெக்டாக இருக்க முடியும்? இந்த கரப்ட் உலகத்தில், ஊழல் நிறைஞ்ச உலகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம அந்த ஊழலில் ஈடுபடாமல் இருக்க முடியும், எப்படி நம்ம கரைபடாமல் இருக்க முடியும்? அதனால் அதை விட்டால் தான் பர்ஃபெக்ட் லைஃபு வாழணும். அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டால் தான் பர்ஃபெக்ட் லைஃப் வாழ முடியும்னு பண்ணிட்டாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே போகிறாங்க. இதுதான் மனித உபதேசம். இது பைபிள்லேருந்து ஒன்றும் வரல. கர்த்தர் வேலை செய்கிறதுக்குன்னு மனுஷனை உண்டாக்குனார், வேலையை கொடுத்தவரே அவர் தான். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ணுறாங்க, பைபிள்லாம் மறந்துட்டாங்க, இவங்க உண்டாக்குறாங்க. இது நல்லது, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வேலையை விடுறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து தனியாக வந்துடலாம், அந்த ஊழலில் கலக்க வேண்டியதில்லை, அந்த இதில் கரப்ஷனில் போக வேண்டியதில்லை, நம்மளை தூரமாக்கி கொள்ளலாம். இதுதான் பரிசுத்த வாழ்க்கை, இப்படி வாழ்ந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்க முடியும், அதான் பர்ஃபெக்ட் லைஃப் அப்படின்னு சொன்னாங்க. அதில் இன்னொரு ஸ்டெப்பு அதிகமாக கொண்டு போனாங்க. என்ன சொன்னாங்க, திருமணமும் கூடாது, கல்யாணம் பண்ணாலே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. இந்த மனைவியை வச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை. அதான் ஒரு கதை சொல்கிறாங்க, ஒரு பிரசங்கர் சொன்னாராம், உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் சபைக்கு கொண்டு வாருங்கள்னாராம். ஒருத்தன் மனைவியை கொண்டு வந்தானா, இதாங்க பிரச்சனை எனக்கு. அப்போ அங்கே என்ன இதாகிடுச்சு, மனைவினாலே பிரச்சனை. வேணாம் அதெல்லாம் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அப்புறம் பிரச்சனை தான். பர்ஃபெக்ட் லைஃப்ன்றது முடியவே முடியாது. வேணாம் விட்டுருவோம் அப்படின்ட்டு இப்படி தான் ஆரம்பிச்சது பாருங்கள். இப்படி ஆரம்பித்து இதுதான் துறவரம், மொனாஸ்டிசிசம் இப்படிலாம் ஆரம்பித்து போய் எல்லாம் மடத்துக்கு போயிடுறது, வீட்டை விட்டு காட்டுக்கு போகிறேன்ற மாதிரி சமுதாயத்தில் எல்லாரோடையும் கலந்து வாழ்கிறத தவிர்த்து அங்கே போய் தனிமையாக வாழலான்னு. இது வந்து பாருங்கள், ஏதோ ஒரு சபையினரை சார்ந்தது கிடையாது, நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. நான் படிக்கிற காலத்தில், அமெரிக்காவில் படிக்கிற காலத்தில் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பிரசங்கியார்கள், பெந்தோஸ்து பிரசங்கியார்களே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வாங்கி நம்ம எல்லாம் அவங்க சபையார்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் எல்லாம் வந்து அங்கே வீடு கட்டிங்க. சிலர் கேட்குறாங்க, ஏன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் ஊரில் நான் வீடு கட்டிருக்கேன், எதுக்கு நான் அங்கே வந்து கட்டணும்னா, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், நீ உலகத்தில் இருக்கிற, நீ அங்கே இருந்தால் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கிறது, நீ வந்துடு, நமக்கு நல்லா செவரு கட்டிடுறேன், பெரிய கேட்டு போட்டுடுறோம், காவலாளி வச்சிடுறோம், நம்ம இதுக்குள்ளே பரிசுத்த வாழ்க்கை வாழலாம், பர்ஃபெக்ட் லைஃபு வாழலாம், நம்ம ஆராதிக்கலாம். இவாஞ்சலிசம் அது இது ஒன்றும் கிடையாது பாருங்கள். உள்ளே பூந்துக்கிட்டு எல்லாம் அங்கேயே இருந்துட்டு நமக்குள்ளேயே க்ரோசரி ஸ்டோரு, நமக்குள்ளேயே டாக்டரு, நமக்குள்ளேயே ஆஸ்பத்திரி, நமக்குள்ளேயே பள்ளிக்கூடம், எல்லாம் அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே கொண்டாந்துடலாம். எல்லாம் கம்யூனல் லிவிங் இன் காம்யூன்ஸ்ன்னு சொல்லி கொண்டாந்து நான் போய் பார்த்துருக்குறேன் சில இடங்கள்லாம். அந்த ஒவ்வொரு இடமும் தப்பாக போச்சு பாருங்கள். அப்படி ஆரம்பித்த இடம்லாம் கெட்டு போய் அதில் 1008 பிரச்சனைகள் வந்து கலைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதெல்லாம் இந்த எண்ணங்கள் இப்படி தான் உண்டாச்சு பாருங்கள். அப்படியே நகர்ந்து வந்து கடைசியில் 3ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இப்படியே கிரேக்க ஃபிலாசபிக்குள்ளே போய் அதை வந்து கிறிஸ்தவ உபதேசமாக ஆக்கி கிறிஸ்தவ உபதேசமாகவே போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை.
இப்படி போதிக்க ஆரம்பித்து 6வது நூற்றாண்டிலிருந்து 1000 வருஷங்களுக்கு, மார்ட்டின் லூத்தருடைய சீர்திருத்தம் வர்ற வரைக்கும் 1000 வருஷங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த போதனைகள் அப்படியே நிலச்சி நின்றுடுச்சு. சபைனா இதுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுச்சு. அது முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அழைப்பு அப்படின்னு வந்தால் யார் அழைக்கப்பட்டவன்? ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் தான் அழைக்கப்பட்டவன். ஆவிக்குரிய ஜீவன்னா போய் தனிமையில் வாழ்கிறது தான் ஆவிக்குரிய ஜீவியம். வேலையை துறக்கிறது தான் ஆவிக்குரிய ஜீவியம். குடும்பத்தை துறக்கிறது தான் ஆவிக்குரிய ஜீவியம். திருமணம் ஆகாமல் இருக்கிறது தான் ஆவிக்குரிய ஜீவியம். உலகத்தை விட்டு வெளியே வரணும், உலகத்தை விட்டு, அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். வராமல் நீ பர்ஃபெக்ட் லைஃப் வாழ முடியாது. குடும்பத்தை விட்டுரு, வேலையை விட்டுரு, அதை விட்டுரு, வீட்டை விட்டுரு, சொத்தை விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடு. இன்னைக்கு கூட இருக்குது. வெறும் ஒரு சபையினர் மத்தியில் இல்லை, பல சபைகள் மத்தியில் இப்படிப்பட்ட எம்பசிஸ் இருக்குது பாருங்கள். இதன் மத்தியில் தான் ரிஃபர்மேஷன், ப்ராட்டஸ்டன்ட் சீர்திருத்தம் உண்டு. 1000 வருஷம் இப்படி இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்படியே திருச்சபையானது இதில் ஊறி போயிடுச்சு. மார்ட்டின் லூத்தர் வர்றாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க? உலகத்தை விட்டு வெளியே வான்றார். அவர் என்ன பண்ணார்? வந்த உடனே என்ன போதிக்க ஆரம்பித்தார்? வாழ்க்கையே ஒரு அழைப்பு தான். எல்லா மனுஷனுக்கும் அழைப்பு இருக்குது. தினந்தோறும் நம்ம செய்கிற வேலை கூட கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அழைப்புன்னு போதிக்க ஆரம்பிச்சிட்டார். அவங்க என்ன சொன்னாங்க? அழைப்புனாலே ஊழியத்துக்கு அழைப்பு தான் அழைப்பு, வேறு எவனும் அழைப்புன்னே பேசக்கூடாது. நீ டாக்டராக இருக்கிறனா அழைப்பு கிடையாது, அது ஊழியத்துக்கு தான் அழைக்கப்பட முடியும். அழைப்புன்ற வார்த்தை ஊழியத்துக்கு தான் பொருந்தோம்னாங்க. இவர் என்ன சொல்கிறார்? அழைப்புன்ற வார்த்தை எல்லா மனுஷனுக்கும் பொருந்தும். எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள், எந்த தொழில் செஞ்சாலும் அழைக்கப்பட்டவங்க. வெறும் பிள்ளையை பார்த்துட்டு வீட்டில் உட்காந்து குழந்தைய கவனிச்சிட்டு இருக்கிற அந்த அம்மா கூட அழைக்கப்பட்ட அம்மான்றார். இப்படியே சொல்லிட்டார். பாபிலோனியன் கேப்டிவிட்டின்னு ஒரு புஸ்தகம் எழுதினார் பாருங்கள். அன்றைக்கு இருந்த சபையை, அதில் இருக்க தவறான காரியங்களை பெண்பான் பண்ணி காமிக்கிறதுக்காக எழுதிட்டு அதில் சொல்கிறாரு, ஊழியத்துக்கு போக விரும்புகிறவர்கள் சொல்கிறாரு, யாரும் போய் நான் ஆவிக்குரிய ஜீவியத்தை வாழ விரும்புகிறேன், ஆகவே வேலையை துறக்கிறேன், குடும்பத்தை துறக்கிறேன், மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், ஏன்னா நான் ஆவிக்குரிய ஜீவியத்தை பூரண ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப்பை வாழ விரும்புகிறேன்னு போய் ஊழியத்துக்கு போகாத. ஊழியத்துக்கு போகிறதுன்னா போ, ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் செய்கிற வேலைக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. நீ அந்த வேலைக்கு போனால் தான் ஆவிக்குரிய ஜீவியம் வாழ முடியும்னு ஒன்றும் கிடையாதுன்றார். அதை முதல்ல அறிஞ்சிக்கிட்டு அப்புறம் ஊழியத்துக்கு போன்றார். கிளர்ஜி லேட்டின், அதாவது ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியம் செய்யாதவர்கள். கிளர்ஜின்னு ஊழியம் செய்கிற போதகர்மார், அவரில் ஃபஸ்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் த சர்ச் ஆகிட்டாங்க. சாதாரண மக்களை செகண்ட் கிளாஸ்ன்னு ஆகிட்டாங்க. என்ன குடும்பம் பாருங்கள். இப்படின்னு ஆக்கி அப்படி போயிடுச்சு சபை. உலகத்தை விட்டு வெளியே வரணும், உலகத்தோடு கலந்துடாத, வேலையை விட்டியா ரொம்ப சந்தோஷம், இப்போ உலகத்துலேருந்து ஃப்ரீயாக இருக்கலாம், நீ கல்யாணம் வேணான்ட்டியா ரொம்ப சந்தோஷம், அப்பாப்பா பர்ஃபெக்ட் லைஃப், நீ இப்படி தான் போச்சுருந்தான். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவர் கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி இவர் சொல்கிறாரு, உலகத்தை விட்டு வெளியே வான்றாங்க. நான் சொல்கிறேன், உலகத்துக்கு உள்ளே போன்றார். உலகத்துக்கு உள்ளே போ. ஏன்? இயேசு சொல்லியிருக்காரு, உலகத்துக்கு நீ உப்பாக இருக்கிறாய். நீங்கள் உப்பை தூக்கி, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவருக்கு முன்னால் இருந்தவங்க, உப்பை பத்திரமா ஷெல்ஃபில் வை, அது கெட்டுக்கிட்டு போயிட போகுது, நல்லா மூடி பூட்டி வை, அது தனியாக இருக்கட்டும். அங்கே அது தனியாக தூரமாக, எல்லாத்தையும் விட்டு தூரமாக வச்சுருந்தீங்கன்னா தான் அது தூய்மை கெடாமல் இருக்கும், சாரம் அப்படியே இருக்கும், நல்லா இருக்கும். இது பக்கத்தில் கொண்டாந்துடாத, சாப்பாட்டு பக்கத்தில் அந்த சாரெல்லாம் அதுக்குள்ளே போயிட போகுது, இந்த சாரெல்லாம் அதுக்குள்ளே போயிடும், வேணாம். உப்பை தூக்கி தூரமாக, என்ன முட்டாள்தனன்றாரு, உப்பை தூக்கி இதில் போடியா சாம்பார்லன்றாரு. போட்டால் தான் ருசி வரும். உப்பாக இருக்கவனை கொண்டு போய் மடத்தில் வச்சு அங்கே உட்கார வச்சு என்ன பிரயோஜனம்? கலக்கட்டும், அவன் ஊர் மக்களோட வாழட்டும், பழகட்டும், வேலை செய்யட்டும், இவனும் பிள்ளைகளை பெறட்டும், திருமணம் செய்து கொள்ளட்டும், வாழட்டும். உப்பாக இருக்கிறது எப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறாரு பாருங்கள், அயலான நேசின்னு இருக்கு இல்லையா, உன்னை நேசிக்கிறது போல் உன் பிறனையும் நேசி. அயலான நேசிக்கிறதுன்றதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, அயலான நேசிக்கிறதுக்கு முக்கியமான வழி என்ன? வேலை. இப்போ நான் ஒரு டீச்சராக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன், இல்லை நான் இப்போ போதகராக இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் எப்படி என்னுடைய அயலான நேசிக்க முடியும்? நான் நேசிக்கணும்னா எப்படி நேசிக்கணும்னா, எனக்கு கடவுள் இந்த சமுதாயத்தில் ஆற்ற வேண்டிய பங்கு என்று ஒன்றை வச்சிருக்கிறார், அழைப்புன்னு ஒன்று கொடுத்துருக்கிறார். அது என்ன? ஒரு போதகனாக இருக்க வேணும், தான் இந்த சமுதாயத்தில் என்னுடைய வேலை. அதுக்காக என்னை அழைச்சி அதுக்குரிய வரங்களை கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ நான் என்ன பண்ணணும்?
சமுதாயத்தை நேசிக்கிறேன்னா, அயலானை நேசிக்கிறேன்னா என் வேலையை கரெக்டாக செய்யணும். நான் ஊழியனாக இருந்தால் என் வேலையை நான் செய்யணும். நீங்கள் டாக்டர் அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த வேலையை செய்யணும். லாயர் அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த வேலையை செய்யணும். டீச்சர் அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த வேலையை செய்யணும். கட்டடம் கட்டுற ஆள் அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த வேலையை செய்யணும். அந்த வேலையை செய்கிறதன் மூலமாக தான் நீங்கள் அயலானை. ஹலோ, இது பாருங்கள், சென்னையிலே நிறைய பேருக்கு பிடிக்காது இது. என்னையா வேலையை விட்டுட்டு தூரமாகிடலான்னு பார்த்தேன், பரிசுத்த வாழ்க்கை இதுதான் கூடாது. அங்கே போக சொல்கிறாரு, கட்டடத்தை கட்டுன்றாரு. இல்லைங்க, நான் முழுக்க அதுக்கே சரியாக போதுங்க, கத்தருக்குன்னு ஒன்றும் செய்ய முடியல. கத்தருக்குன்னு தானே கட்டடம் கட்டிகிட்டு இருக்க நீ. கர்த்தர் ஒரு சமுதாயத்தை எழுப்பிட்டு இருக்கிறாரு, ஒரு கலாச்சாரத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஒரு உலகத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறாரு கர்த்தர். அதில் உன்னுடைய பங்கு கட்டடம் கட்டுற பங்கு. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ அதை ஒழுங்காக செய்கின்றாரு. நான் என் பங்கு செய்கிறேன், நீங்கள் உங்கள் பங்கு வாத்தியாருங்க உங்கள் பங்கு செய்யுங்க, டாக்டருங்க உங்கள் பங்கு செய்யுங்க, கட்டடம் கட்டுறவங்க உங்கள் பங்கு செய்யுங்க. ஹலோ, பல வேலைகள் இருக்கும், அவங்க பங்கு செய்யுங்க. இப்படி தான் நம்ம ஒருத்தரை நேசிக்க முடியும். இப்படித்தான் ஒரு சமுதாயம் கலாச்சாரம் உருவாகிறது அப்படின்ட்டார். இவருக்கு பின்னால் இன்னொருத்தர் வந்தார், 30 வருஷம் பொறுத்து, கால்வின் ஒருத்தர். அவர் இந்த போதனையில் எடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போனார். அவர் என்ன சொன்னார், ஒவ்வொரு விசுவாசிக்கும், கிறிஸ்தவ விசுவாசிக்கும் வாழ்க்கையில் அழைப்பு உண்டு. என்ன அழைப்பு? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை துறைகளிலும் அவர்கள் பணியாற்ற வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு துறைக்குள்ளாகவும் ஒரு கிறிஸ்தவம் இருக்க பணியாற்ற வேண்டும். அதுக்குன்னே கர்த்தர் அழைச்சிருக்கிறார் அப்படின்றார். அந்த மாதிரி போதிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். நம்முடைய வேலை எப்படி ஒரு புதிய சமுதாயத்தை உண்டாக்குகிறதுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வந்தது பாருங்கள், பியூரிட்டன்ஸ்னு. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பியூரிட்டன்ஸ் பேரை கேட்டால் இவங்க தான் ஊரை விட்டு வெளியே போயிருப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. பியூரிட்டன்னு பேர். ஆனால் அந்த பியூரிட்டன்ஸ் இவங்க தான் பாருங்கள், அன்றைக்கு அமெரிக்காவில் போய் ஒரு புதிய தேசத்தையே கண்டுபிடிச்சி அங்கே போய் குடியிருக்க ஆரம்பித்தவங்க, பில்கிரிம்ஸாக அங்கே போனவங்க பியூரிட்டன்ஸ் தான். மத சுதந்திரத்துக்காக தான் அவங்க கிளம்பி அங்கே போனாங்க. அவங்க போகும்போது எல்லோரும் இந்த லூத்தர் கால்வினுடைய உபதேசத்தை பின்பற்றினவங்க. மெயினாக கால்வினுடைய இந்த சமுதாயத்தை பற்றிய உபதேசம், எப்படி நம்மலாம் வாழ்க்கையில் எல்லோரும் அவரவருடைய பணியை அவரவர் ஆற்ற வேண்டும், எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது, எல்லா துறையிலையும் நம்ம பணியாற்ற வேண்டும், எந்த துறையை விட்டு வெளியே வரக்கூடாது, உள்ளே போகணும். மார்ட்டின் லூத்தரும் கால்வினும் சொன்ன போதனைகளை ரொம்ப ஆழமாக பின்பற்றினவங்க. ஒரு புதிய சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியுன்ற நம்பிக்கையில் போகிறாங்க. அவங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாங்க, அமெரிக்கா போகும்போது என்ன கங்கணம் கட்டு போகிறாங்கன்னா, அங்கே போய் தேசத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அங்கே இறங்குறாங்க, குடியேறுறாங்க. ஒரு புதிய உலகம், அது வரைக்கும் யாருக்கும் தெரியல இப்படி ஒரு உலகம் இருக்குதுன்னு. அந்த பக்கத்தில் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அது புதிய உலகம், யாரும் கண்டுபிடிக்காத ஒரு ஊராக இருக்குது, இடமா இருக்குது. அங்கே புதிய யாரும் கிடையாது பாருங்கள், சமுதாயத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. அங்கே போயிட்டு ஆரம்பிக்கிற நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு எழுதியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம். இங்கே எல்லோரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அண்ணாந்து பார்க்கணும் எங்களை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில், இந்த போதனைகளின் அடிப்படையில் நாங்கள் உருவாக்க போகிறோம். அந்த சமுதாயம் ஒளி விட்டு பிரகாசிக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கும். எல்லாரும் உலகமே எங்களை அண்ணாந்து பார்க்கணும். அப்படி உருவானது தான் அமெரிக்கா. இந்த போதனையின் அடிப்படையில் உருவானது தான் அமெரிக்கா. இன்றைக்கி அவங்களுக்கே தெரியல அது. இப்போ நான் அங்கே போய் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி அவங்களே அதை விட்டுட்டாங்க, இப்போ கோட்டை விட்டாங்க. We will make America greatனு சொல்லிட்டுருக்காங்க. எப்படி கிரேட் ஆக முடியுன்றது சொல்லித்தரலாம் அவங்களுக்கு. எப்படி கிரேட் ஆனாங்க முதல்ல, எப்படி சில நூற்றாண்டுகள், எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருந்த சமுதாயங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள், எகிப்து, பாபிலோன், பெர்சியா, அசிரியான்னு எத்தனை சாம்ராஜ்யங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. எவ்வளோ தொட்டு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருந்த சமுதாயம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. சில நூற்றாண்டுகளுக்குள்ளாகவே வளமான சமுதாயமாக, புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய காரியங்களை செய்யக்கூடிய சமுதாயமாக, புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தர சமுதாயமாக, எல்லாருக்கும் சமமான ஒரு வாழ்க்கையை உண்டாக்கக்கூடிய சமுதாயமாக, வித்தியாசமான சமுதாயமாக உண்டாச்சு பாருங்க. சிலர் அவங்களுக்குள்ளே இருக்க குறைகள்லாம் சுட்டி காமிக்கிறாங்க. அடிமைத்தனம் இருந்தது, அங்கே ஸ்லேவ்ஸ் இருந்தாங்க. ஸ்லேவரி ஒழிச்சதும் அவங்க தான். ஆமாம், சில தீமைகள்லாம் இருந்தது, ஆனால் அதையெல்லாம் ஒழிச்சதும் அவள் தான். ஒரு சமத்துவத்தை உண்டாக்குனாங்க. இதெல்லாம் எதன் அடிப்படையில்? இந்த கிறிஸ்தவ போதனையின் அடிப்படையில். அவங்க 2 காரியத்தை வலியுறுத்தினாங்க. கால்வின், லூத்தர் சொல்லி தந்ததை காட்டில் இன்னும் 2 காரியத்தை அதிகமாக வலியுறுத்து. இதன் அடிப்படையில் இன்னும் வளருது அந்த போதனை. என்ன சொன்னாங்க?
என்டர்பிரைஸ் இருக்கணுன்றாங்க. என்டர்பிரைஸ்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் ரொம்ப முக்கியமான வார்த்தை, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். என்டர்பிரைஸ்னால் என்ன? இனிஷியேட்டிவ். இனிஷியேட்டிவ் என்ன தெரியும் இல்லையா? இனிஷியேட்டிவ்னா ஒரு காரியத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு துணிவு. நிறைய பேருக்கு அந்த இனிஷியேட்டிவ் கிடையாது. பாருங்கள், ஒன்று ஆரம்பிப்போம். நம்ம ஊரில் பாருங்கள், அதை கெடுக்கிறதே கிறிஸ்தவர்கள். நான் நிறைய நேரத்தில் சபைகளுக்கு போனாலே கெட்டு போய்டும். சில நேரத்தில் சில இடங்களில் போனால் என்ன சொல்லுவாங்க, உனக்கு எதுக்குப்பா அந்த போல், நீ பிஸ்னஸ் ஆரம்பி. வேணாம்ப்பா தம்பி, பிஸ்னஸை விட்றதை பாரு, நீ வேலையை விட்றதை பாரு, நீ வந்து அதெல்லாம் விட்டுட்டு பேசாமல் கத்தருக்காக வந்துடுறத பாரு, பிஸ்னஸையும் ஆரம்பிக்கிற வேணாம்ப்பா, உலகத்தோட உலகமாக போயிடுவேன், இப்படி தான் சொல்லி இருக்கிற இனிஷியேட்டிவும் கொல்றது தான் வேலை இவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, என்டர்பிரைசிங் ஆயிரு, புதுசாக ஏதாவது ஆரம்பி, துணிஞ்சு செய், இறங்கு. கிரியேட்டிவிட்டி. என்டர்பிரைஸ்னால் கிரியேட்டிவிட்டி. என்டர்பிரைஸுக்கு அர்த்தம் சொல்கிறேன், இனிஷியேட்டிவ், கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டினா நீ ஒரு குட்டி சிருஷ்டிகன், ஆண்டவர் சிருஷ்டிக்கிறவர், அவர் அவரை மாதிரியே உண்டாக்கியிருக்காரு. நீ பிரச்சனைகளுக்கான தீர்வை சிருஷ்டிக்கிறவன். எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு பொருளை நீ கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சினா பிரச்சனைக்கே தீர்வா அது உண்டாயிடும். பாருங்கள், வெயிலில் காஞ்சிட்டு இருந்தோம், ஏர் கண்டிஷன் விட்டுறேன். என்ன அற்புதமான ஆசீர்வாதம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், தினந்தோறும் நான் கத்தரை துதிக்கிறேன். தூங்கும்போது ஏர் கண்டிஷன் இல்லாமல் எப்படி தூங்கியிருப்பேன் நான்? நீங்கள் தாத்தாலாம் தூங்கினார், என்ன பண்ணுறது? என்னை கடவுள் இவ்வளோ ஆசீர்வச்சிருக்காரு, எவனோ கண்டுபிடிச்சி பட்டான் மாட்டிருக்கணும். ஆனால் சில கிறிஸ்தவங்க பாருங்கள், இந்த ஏர் கண்டிஷனை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் அவங்க வேலை. குழு ஏசியில் படுத்து தூங்குகிறார். எப்படி தூங்கலாம்? தூங்குனா உனக்கு ஏன் கோபம் வருது? நிம்மதி. பைபிளில் சொல்லியிருக்கு, கர்த்தர் தாம் அன்பு கூறுவர்களுக்கு என்ன தர்றாரா? நித்திரையா. அதுக்கு தான் ஏசியும் தர்றாரு கூட. ஒரு சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் பாருங்கள், இதெல்லாம் அவங்க உண்டாக்குனது எல்லாம் இந்த மாதிரி சமுதாயத்திலேருந்து. ஏன்னா அவங்களுக்கு இனிஷியேட்டிவ் இருந்தது, ஒரு இதை இறங்கி செய்கிறதுக்கு துணிவு இருந்தது, க்ரியேட்டிவிட்டி இருந்தது. அதுதான் என்டர்பிரைஸ். இன்னோவேட்டிவ்னஸ், கண்டுபிடிக்கிறது, புதிய பொருட்களை கண்டுபிடிக்கிறது, பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறது. புது காரை கண்டுபிடிச்சாங்க, பிளேனை கண்டுபிடிச்சாங்க, ராக்கெட்டை, என்னென்ன ட்ரெயினை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். எவ்வளோ கண்டுபிடிச்சி, இன்னும் எவ்வளோ கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு. ஃபோனே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ கம்ப்யூட்டரே தேவையில்லை, ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு உலகத்தோடு கான்டாக்ட் பண்ணலாம். அப்படியே என்ன மாதிரி கை அளவில் கொடுத்துட்டான் எல்லாத்தையும். கண்டுபிடிப்பு, ஒரிஜினாலிட்டி, எவருமே கண்டுபிடிக்காத கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் பியூரிட்டன்ஸ் கிட்டேருந்து வந்து அவங்க சொன்னாங்க, என்டர்பிரைஸ் இருக்கணும்னாங்க. ரெடினஸ், ஆயத்தமாக இருக்கணும், இறங்கி செய்கிறதுக்கு தைரியம் இருக்கணும், ஆயத்தம் இருக்கணும், துணிவு இருக்கணுன்றாங்க. வில்லிங்னஸ் இருக்கணும், போல்ட்னஸ் இருக்கணும், தைரியம் இருக்கணுன்றாங்க. பிஸ்னஸ்ஸு, தொழில் செய் அப்படின்றாங்க. எவ்வளோ ஆப்போசிட் ஆகிட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் கிறிஸ்தவ போதனை. தொழிலெலாம் வேணாம்ப்பா, கிறிஸ்தவர்களுக்கு பிஸ்னஸ் ஆகாது பிரதர். நான் சொல்கிறேன் பிரதர், ஐயோ சொல்லும்போதே ஒரு பெரிய ஆவிக்குரிய மனுஷன் மாதிரி சொல்கிறது. டோட்டலாக பைபிளுக்கு விரோதமான உபதேசம். ஹலோ, மனுஷனை உண்டாக்கணும்னு கடவுள் சொன்னார், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிஸ்னஸ் ஆரம்பின்னு அர்த்தம். ஹலோ, இருக்கீங்களா? நான் அமெரிக்கா பற்றி பேசிகிட்டு இல்லை, இங்கே இருக்கிற ஊர் அமெரிக்கா மாதிரி ஆக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க இதெல்லாம் விட்டுட்டாங்க, நம்ம பிடிச்சிக்குவோம். ஹலோ, நம்ம பிடிச்சா அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணிடலாம். நம்ம பிடிச்சோம்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய வாழ்வே இதிலிருந்து வந்தது. என்டர்பிரைஸ் என்கரேஜ் பண்ணாங்க இந்த பில்கிரிம்ஸ், இந்த அமெரிக்காவுக்கு போன இந்த ஆட்கள், பியூரிட்டன்ஸ். ரெண்டாவது த்ரிஃப்ட்னா சிக்கனமாக இருந்து கடவுள் கொடுத்த ஆதாரங்களை சேமித்து வச்சு நல்ல காரியங்களை செய்யணும், கரெக்டாக செய்யணும். பொருளுக்கு உத்தரவாதம் இருக்கணும். கடவுள் நம்மகிட்ட காசை தர்றாரு, பணத்தை தர்றாரு, பொருளில் தர்றாரு, திறமைகளை தர்றாருலாம் தர்றாரு. இதெல்லாம் என்ன பண்ணணும்? காக்கணும், பத்திரப்படுத்தணும், கடவுளுக்கு ஏற்ற விதத்தில் அதை செலவழிக்கணும், அதை செய்யணும், உருப்படியாக காரியங்களை நிறைவேற்றணும், அதை கொண்டு நல்ல காரியங்களை செய்யணும். இதை கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்தோன்னே ஒரு புதிய சமுதாயம் உருவாயிடுச்சு. ஒரு அபூர்வமான ஒரு சமுதாயம், வளமான ஒரு சமுதாயம். காசு பணம்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. தரித்திரம் ஒழிஞ்சுது, வாழ்வு உண்டானது, உயர்வு உண்டானது.
ஒரு பயங்கரமான ஒரு சமுதாயம் உண்டானுச்சு. சும்மா எவன் போனாலும் அங்கே நல்லா வாழ்ந்துருக்கலான்ற ஒரு மாதிரி சமுதாயம் உண்டானுச்சு. இன்றைக்கி அவங்களே அதை மறந்துட்டாங்க. அவங்களுக்கே நினைவுபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆனால் நம்ம ஜனங்களுக்கு முதலேருந்து போதிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் ஒரு புதிய சமுதாயமாக உருவாக முடியும். சபைக்கு போனதுனால வானாங்க நான் பரலோகத்துக்கு ரெடி ஆகிடலான் இருக்கிறேன், அதுக்கு தான் வேலையை கூட அப்படி வரக்கூடாது. சபைக்கு போனதுனால கடவுள் எனக்கு திறமையை கொடுத்துருக்காரு, கையை கொடுத்துருக்காரு, அறிவை கொடுத்துருக்காரு, புத்தியை கொடுத்துருக்காரு, ஞானத்தை கொடுத்துருக்காரு. நான் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னை எதுக்காக பிறக்க வச்சுருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் இப்படி செய்ய போகிறேன், ஒரு சின்ன முயற்சியில் இறங்க போகிறேன், துணிவாக இறங்க போகிறேன். அதில் துணிவாக இறங்க போகிறேன். நான் போய் பொத்துன்னு குதின்னு சொல்லலை. கர்த்தர் ஞானத்தையும் தர்றாரு, ஜாக்கிரதையும் தர்றாரு, அறிவை தர்றாரு. எல்லாத்தையும் பயன்படுத்தணும். பாருங்கள், தெய்வீகமான விதத்தில் செய்யணும், முட்டாள்தனமாக இல்லை. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கால பார்த்து இறங்கு, தைரியமாக இறங்கு. ஆனால் கர்த்தருடைய ஞானத்தை கொண்டு இறங்கணும், கரெக்டாக செய்யணும். அதை செஞ்சு காட்டணும் அந்த உலகத்துக்கு. ஒரு மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எல்லாம் சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும் பிரதர், அங்கே போய் சொல்லிடுற ஒரு மைக் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. போய் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், மைக்கே தேவையில்லை. ஹலோ, மைக்கே தேவையில்லை. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆனால் போதும். நான் சொல்கிறேன், எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாற வேண்டும். உலகமே அண்ணாந்து பார்க்க வேணும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக கிறிஸ்தவ சமுதாயம் மாற வேண்டும். ஏனென்றால் அதுக்கு தான் சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.